மற்றொரு அண்மை செய்தி. மதுரையில் அரசு பேருந்தின் டயர் கழன்று ஓடிய விபத்தில் 15 பேர் காயமடைந்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். மதுரை சமயநல்லூர் அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று விழுந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். தற்போது காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கட்டப்புலி நகர் என்ற இடத்தில் அரசு பேருந்து பிரேக் பிடித்தபோது முன்பக்க டயர்கள் தனியாக கழன்றதால் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அக்னேஸ்வரன். வணக்கம் அக்னேஸ்வரன். மதுரையினுடைய எந்த பகுதியில் இந்த பேருந்திலிருந்து டயர் கழன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கு? தற்போது பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன? விரிவாக பதிவிடலாம். வணக்கம் சூர்யா. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே கட்டப்புலி என்னும் இடத்தில் மதுரை ஆரப்பாளையத்திலிருந்து பழனி சென்ற அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக கட்டப்புலி நகர் என்னும் இடத்தில் இன்று காலை 11:40 மணி அளவில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்த அரசு பேருந்து அந்த இடத்தில் பிரேக்கி கட்டானதாக கூறப்படுகிறது. கட்டான நிலையில் முன்பக்க டயர்கள் இரண்டும் கலந்து தனியாக சாலையில் ஓடியுள்ளது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துள்ளனர். உடனடியாக பஸ் யூட்டன் அடித்து பின்னாடி திரும்பி சென்டர் மீடியனில் மோதி நின்றுள்ளது. இந்த நிலையில் பேருந்தில் உள்ள பயணிகளில் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இவர்களில் சுமார் 5 பேர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீதி பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை வடக்கு பகுதியில் உள்ள பேருந்து பரிமலைக்கு சொந்தமான இந்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிகாரிகள் வந்து பேருந்தை ஆய்வு செய்து வருகின்றனர். டயர் பிரேக்கு கட்டானதால் முன்னாடி டயர் உருண்டு ஓடியதாக கூறுகின்றனர். ஆனால் பேருந்தில் டயர் மிகவும் பழமையானதாக இருப்பதாக பயணிகள் சிலர் கூறுகின்றனர். அரசு போக்குவரத்து கழகங்களில் முறையாக பராமரிக்கப்படாத பேருந்துகளால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதிகமான போக்குவரத்து உள்ள இந்த பகுதியில் சுமார் குறிப்பிட்ட பழனிக்கு பாதயாத்திரை செல்லக்கூடிய பகுதி இந்த பகுதி தைப்பூசம் நெருங்கி வரும் நாளில் அதிகமான போக்குவரத்து உள்ள இந்த பகுதியில் இந்த விபத்து நடந்துள்ளது. சிறிது தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சுமார் இந்த டயர் கலண்டு தனியாக கிடைக்கிறது, தற்போது வரை கிடைக்கிறது. அரசு அதிகாரிகள் வந்து டயரை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த விபத்தானது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும், இதுபோன்ற விபத்துகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சூர்யா, பழுதான பேருந்தால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் மற்றும் நிகழ்ந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்னேஸ்வரன்.